ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். அது பார்த்தீங்கன்னா இது 3 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதனால நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி என்ட்ரோபி சேஞ்சஸ் இன் சரௌண்டிங்ஸ் வென் 1 mole ஆஃப் வாட்டர் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நமக்கு என்ன டெல்டா எஸ் வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். டெல்டா எஸ் சரௌண்டிங்ஸ் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். இங்கே டெல்டா ஹெச் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் டெல்டா எஸ்க்கும் டெல்டா ஹெச்சுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்போ டெல்டா எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் டிவைட் பை நமக்கு என்ன டி வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகேவா. ஆக்சுவலி இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் வந்து நமக்கு எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருக்காங்க நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹீட் வந்து நமக்கு வந்து 286 கிலோ ஜூல் தான் வரும். நீங்கள் டெல்டா ஹெச் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க அப்படின்னா மைனஸ் வந்து போட்டுங்க. ஏன்னா இது வந்து ஹீட் ஓவரால் ஹீட் சேஞ்சஸ் வந்து ஹீட் தான் நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு வந்து வரும். இல்லை நான் டெல்டா ஹெச் நான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்னா இங்கே வந்து நீங்கள் மைனஸ் போட்டுங்க. ஃபார்முலா லேர்ன் பண்ணும்போது நீங்கள் வந்து மைனஸ் வந்து போட்டுங்க. சில இதில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா Q டிவைட் பை Tன்னு கூட நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. Q வந்து இதை வந்து அப்படியே பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. ரெண்டுக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்போ நீங்கள் டெல்டா ஹெச் போட போறீங்கன்னா மைனஸ் போட்டுங்க. Q போட்டிங்கன்னா ப்ளஸ் போடாதீங்க. அப்போ இது வந்து மைனஸ் வந்து நமக்கு என்னதான் மாறினா ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து மாறிடும். Q எடுக்கும்போது நமக்கு வந்து இது ப்ளஸ் 286 கிலோ ஜூல் தான் நமக்கு வந்து வரும். அப்போ நம்ம வந்து டைரெக்டாக டெல்டா ஹெச் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மைனஸ் மைனஸ் நமக்கு வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன 286 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க கிலோ ஜூல் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா. இதை நம்ம ஜூலாக மாற்ற நமக்கு வந்து அவசியம் கிடையாது. டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 298 கெல்வின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்போ நமக்கு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 286 இல்லையா. 286 divided by 298 which is equal to எவ்வளோ வருது 0.9 வந்து வருது. 0.9597 வந்து வருது. இது நமக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து கிலோ ஜூல். இல்லை நான் ஜூல் வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பண்ணலாம் 959.7 ஜூல் வந்து நமக்கு வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கிலோ ஜூல் பர் மோல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ கிலோ ஜூல் பர் மோல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து கெல்வினை புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம் ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம யூனிட்டும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்காக தான். அப்போ அங்கே வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஜேஇ மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து யூனிட்டும் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும் நமக்கு. அப்போ நீங்கள் யூனிட் வந்து நீங்கள் ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்.